ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் PreethamJJ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இனிமேல் ட்ரெண்ட் ஆகக்கூடிய ஒரு சூப்பரான பெஸ்ட் சேட்டிங் அப்ளிகேஷன் தான். இந்த சேட்டிங்னா நம்ம டெக்ஸ்ட் மெசேஜ்லையோ இல்லை வீடியோ கால்லையோ பண்ணுற மாதிரி இல்லை, இது வாய்ஸ் சேட்டிங் தான். இப்போ எல்லா பக்கமுமே ட்ரெண்ட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக ட்ரெண்டிங்கில் ஆகிட்டு இருக்கும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. இனிமேல் ட்ரெண்ட் ஆக போகிற இந்த ஆப்பை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டவுன்லோட் பண்ணுறதுலேருந்து இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது வரைக்கும் தெளிவாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் PreethamJJ அஃபீஷியல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறதுல செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான அப்டேட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வர்றதுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு தம்ஸ் அப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இந்த ஆப்பை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே நண்பா, இப்போ நம்ம ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணலாம். ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அதில் சர்ச் பாரில் நீங்கள் என்னென்னு போடுறீங்கன்னா Clubhouse அப்படின்னு சொல்லி போட்டிங்கனாலே ஃபஸ்ட்டு ஆப்பாக ஒன்று வரும். வெறும் 12 MB தான். கண்டிப்பாக உங்களோட ஃபோன் ஸ்டோரேஜ் அதிகமாக பிடிக்காது. இப்போ நான் இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இன்ஸ்டால்னு கொடுத்த உடனே இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இது இன்ஸ்டால் ஆகி முடிகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ரொம்ப சீக்கிரமாகவே ஆயிடுது. இப்போ 64% ஆயிடுச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஃபுல்லாக பாருங்கள், நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறதுலேருந்து டோட்டலாக A to Z எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கேன். அதனால் வீடியோவை கொஞ்சம் இறுதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆப் பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டவுன்லோட் ஆகி முடிஞ்சிச்சு. இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது. இன்ஸ்டால் ஆகி முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா கீழே ஓப்பன் அப்படிங்கிறது க்ரீன் கலரில் ஹைலைட்டாக காட்டும். இப்போ ஹைட் ஆகிருக்கு. இப்போ அது இன்ஸ்டாலிங் ஆகி முடிகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஆப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் வரும். இதில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துக்குங்க. படித்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதா மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இதில் எல்லாமே எல்லா ஆப்லையும் பண்ணுறதே தான் இதுலேயும் பண்ணியிருக்காங்க. இதில் ஜாயின் பண்ணால் என்னென்ன பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா கெட் யுவர் யூசர் நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ளூ கலர் பட்டனை ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரி கேட்கும். கண்ட்ரி வந்து உங்களோட என்ன கண்ட்ரியோ அந்த கண்ட்ரியை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. அதுக்கு வந்து இந்த +9 இங்கே பார்த்தீங்கன்னா கண்ட்ரிஸ் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு எந்த கண்ட்ரியோ அந்த கண்ட்ரி கொடுத்துருங்க. நான் இந்தியா அப்படிங்கிறனால நான் அப்படியே விட்டுறேன். டிஃபால்ட்டாகவே எனக்கு இந்தியான்னு எடுத்துக்கிச்சு. இப்போ நம்ம இந்த இதில் வந்து மொபைல் நம்பர் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். மொபைல் நம்பர் கன்ஃபார்மாக அப்படிங்கிறத செக் பண்ணி மட்டும் கீழே ப்ளூ கலர் பட்டனில் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த நெக்ஸ்ட்டுங்கிறத கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மொபைலில் வந்து ஒரு OTP வரும். அந்த OTP வந்து நீங்கள் இங்கே டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக வெரிஃபை ஆகி உங்களுக்கு லோடிங் ஆகிட்டு இருக்கு. லோடிங் ஆகி முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட் இஸ் யுவர் ஃபுல் நேம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. நான் ஃபுல் நேம் என்னவோ அதை நான் இங்கே கொடுத்துக்கிறேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் நேம் வந்து PreethamJJ அப்படிங்கிறத கொடுத்தும்போது கீழே நெக்ஸ்ட் பட்டன் இருக்குது. நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே பிக் யூசர் நேம் அப்படின்னு சொல்லி கேட்கும். நம்ம நண்பர் வந்து என்னென்னு சர்ச் பண்ணால் முன்னாடி காட்டுற மாதிரி வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் அதையும் PreethamJJ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். உங்களோட யூனிக் நேம் என்னவோ நீங்கள் எப்படி தேர்னா கிடைக்கணுமோ அந்த மாதிரி நேமை நீங்கள் கொடுத்துக்குங்க. இதை கொடுத்தும்போது கீழே நெக்ஸ்ட் பட்டன் அப்படிங்கிறத நான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும். இதுதான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ். இந்த மாதிரி தான் இந்த நேம் கொடுக்கும்போது மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கங்க. ஒரு தடவை கொடுக்க முடியாது, அதை மாற்ற முடியல. ஃபியூச்சர்லாம் அப்டேட் பண்ணாலும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த அப்டேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு ரெஃபர் ஐடி வச்சு நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ரெஃபர் ஐடி என்னோடது @PreethamJJ அப்படிங்கிறத சைடில் காட்டுறேன். அது மூலமாக நீங்கள் ரெஃபர் பண்ணி போய்க்கலாம். இல்லைன்னா எனக்கு கரெக்டாக ஒரு 6 ஹவர் கழிச்சு தான் இந்த அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆச்சு. 6 hours later. ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் வந்துச்சு. நெட் ஆன் பண்ணல, நெட் ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நெட் ஆன் பண்ணியாச்சு. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா PG அப்படின்னு இருக்கும். அந்த ப்ரொஃபைல் பிக்சரை கிளிக் பண்ணி மட்டும் நீங்கள் ப்ரொஃபைல் பிக்சர் செட் பண்ணுறதுனாலும் செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் செட் பண்ணுறேன். இப்போ அதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு டேக் எ ஃபோட்டோ அப்புறம் கேலரின்னு இருக்கும். கேலரிக்குள்ளே போய்ட்டிங்கன்னா உங்கள் ஃபோன் மெமரிலையோ இல்லை ஸ்டிக்கர்லையோ இருக்கிறது எல்லாமே காட்டும். நீங்கள் எந்த ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோவை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் ஏதோ ஒரு ஃபோட்டோவை என்னோடய ஃபோட்டோ ஏதாவது செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் உங்களோட கேலரிக்குள்ளே ஸ்டிக்கருக்குள்ளே எதுலேயாவது போய் போட்டு உங்களோட ஃபோன் ஸ்டோரேஜில் எந்த ஃபோட்டோ வச்சு வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ஃபோட்டோவை நான் க்ராப் பண்ணிக்கலாம். க்ராப் பண்ணி போட்டு நான் இதுவே க்ராப் அப்படிங்கிறத மேலே செலக்ட் பண்ணிட்டேன்னா அந்த ஃபோட்டோ உங்களுக்கு அப்லோட் ஆகிடும். அதுக்கப்புறம் டன் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா டன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆட் இன்ஸ்டாகிராம், அதுக்கப்புறம் ஆடு ட்விட்டர் அப்படின்னு சொல்லி 2 பேஜ் கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் ட்விட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ட்விட்டர்னு கொடுத்தோன்னே உங்களுக்கு லாகின் பண்ணி சொல்லும். நீங்கள் உங்களோட ட்விட்டரோட ஐடியை லாகின் பண்ணி இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது அதே மாதிரி தான் இன்ஸ்டாகிராமும் ஆட் பண்ணுறதும் அப்படியே தான் நீங்கள் லாகின் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே உங்களுக்கு பேசிக்காகவே தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து இப்போ அப்படிங்கிறத மேலே செலக்ட் பண்ணணும்னா நீங்கள் யாராவது வெரிஃபை பண்ணுறதுனா உங்களோட இமெயில் ஐடி போட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம்.
நான் வெரிஃபை பண்ணுறது நான் ஆல்ரெடி நான் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஆட் பயோ இருக்குது, நீங்கள் ஏதாவது நீங்கள் ஏதாவது நீங்கள் எழுதணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். இது எல்லாமே நீங்கள் இப்போ என்னோட ஐடியில் வந்து பார்க்கும்போது எல்லாமே பக்காவாக கொடுத்து வச்சுருப்பேன். இதில் செட்டிங்ஸில் வந்து நீங்கள் பெருசாக எதுவுமே நீங்கள் மாடிஃபை பண்ண வேண்டியதில்லை, எல்லாமே டிஃபால்ட்டாக அவங்களே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் அந்த எந்த ஒரு இதுவும் பண்ண வேண்டாம். இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சேட் ரூம் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது, நீங்கள் எது எடுத்துக்கிறீங்களோ அதை எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்கள் நல்லதே எடுத்துக்கோங்க, மேக்ஸிமம் அப்படி எடுத்துக்கங்க. அந்த ஃபஸ்ட்டு இப்போ ஒரு சேட் ரூமே இருக்குது, ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோன்னே இது பார்த்தீங்கன்னா పొద్దునే లేవాలి, అదొక ప్రక్రియ. పొద్దునే లేవాలి, మ్యాథ్స్ నోట్స్ నోట్స్లు అదొక ప్రక్రియ, అలా ముందుకెళ్ళాలి. సాయి ఎందుకు నువ్వు ఎక్సర్సైజ్ చేయట్లేదు? இது வந்து அந்த கீழே 2 விரல் இருக்கும், அதை கொடுக்காம வந்துடாதீங்க. கொடுக்காம வந்துட்டிங்கன்னா அந்த ஆடியோ பின்னாடி பேக்ரவுண்டில் ப்ளே ஆகிட்டே இருக்கும். மாதிரி இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லா சேட் பண்ணுறது எல்லாமே ஆடியன்ஸ் உள்ள எல்லாமே இருக்குது. நான் சோசியல் அப்படிங்கிறத கொடுக்கும்போது லெட்ஸ் கோ அப்படிங்கிறத கொடுத்துடலாம். என்ன கேட்டகரியில் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்துக்கலாம். நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுனால நீங்கள் ஒன்று ஓப்பன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து மெயினாக நீங்கள் வெளியே வரும்போது மறக்காமல் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து இந்த 2 விரல் இருக்கும், அந்த விரலை வந்து நீங்கள் கொடுத்துட்டு வெளியே போகிறது எண்டு ரூம் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டே இருக்கும், நீங்கள் பேசுகிறது இந்த குரூப்பில் இருக்க எல்லாருமே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பர்சனலாக வீட்டில் பேசிட்டு இருக்கிறதையும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் யூஸ் பண்ண பழகிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டுருக்கும். இந்த ஆப்பை பற்றின டவுட் ஏதாவது இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை கிளியர் பண்ணுற மாதிரி இந்த வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி புது அப்டேட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா PreethamJJ அஃபீஷியல் யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி வச்சிங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்துட்டு இருக்கும். ஓகே நண்பா, இதே மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோவில் நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. உழைச்சா முன்னேறலான்னு எல்லாருக்கும் தெரியும், ஆனா எப்படி உழைச்சா, எதுக்கு உழைச்சா, யார் கூட உழைச்சா முன்னேற முடியும்னு தெரியாம தான் கெட்ட பேரை வாங்கிட்டு இருக்காங்க. கம்மியா தரவங்கிட்ட அதிகமா கேட்காத, அதிகமா தரவங்கிட்ட கம்மியா கேட்காத. அன்பா இருந்தாலும் சரி, அப்பா இருந்தாலும் சரி, நல்லா பெருசா வைக்கணும். அப்பதான் என்னைக்குமே நம்மள மறக்க மாட்டாங்க.